கர்த்தருடைய பரிசுத்த நாமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களையும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசப்பா 8 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு ப்ரேயர் மூலிமா ஏசப்பா குழந்தை கொடுத்தாரு. 3 மாதத்துக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா 3வது மாதம் ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்போ அதில் எதுவுமே சொல்ல. 5வது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது டாக்டர் மெடி ஸ்கேனில் தான் எடுத்தோம். அப்போ சொன்னாங்க ஃபியூமரஸும் அப்டாமனும் 2 வீக்ஸ் தள்ளி வளர்ச்சி கம்மியாக தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அழுதோம் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறமா அந்த மாதமே ப்ரேயர் இருந்துச்சு. ஐயாண்ட சொன்னோம். ஐயா சொன்னார், எழுதினது தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மறுபடியும் நாங்கள் 7வது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது சொன்னாங்க, அதே தான் சொல்கிறாரு டாக்டர். அதே திருப்பி இந்த மாதிரி அதே வளர்ச்சி கம்மியாக தான்மா இருக்குது, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐயா கிட்ட ப்ரேயரில் ஜெபம் பண்ணோம். ஐயா அதே வாதை தான் 3 முறையும் அப்படியே தான் சொன்னார். நாங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் குழந்தை மேலே நைட்டு பகல் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஐயா சொன்ன வார்த்தையை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவோம். ஐயா ஏசப்பா நீங்கள் ஐயாவை மறைத்து நீங்கள் பேசின வார்த்தை எழுதினதே ஆண்டவர் பரிபூர்ண வளர்ச்சி ஏசப்பா கொடுத்துட்டாருன்னு சொன்னார். அப்படியா ஏசப்பா பிறந்த எனக்கு பாப்பா அந்த டேட்டுக்கு முன்னாடி 3 வாரத்துக்கே பண்ணி அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிடு ரப்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணாங்க டாக்டரு. சிசரியன் பாப்பா ப்ரீச்சாக மாறிட்டு இருந்துச்சு, இதனால் சிசரியன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. வெயிட் பண்ணாங்க. அப்போது அதையும் ஏசப்பா நேர்த்தியாக முடிச்சு கொடுத்தாரு. அப்போ அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே கேட்குறேன், பாப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, எல்லாம் நல்லா இருக்குதுமா அப்படி சொல்லிட்டு. அப்போவே நான் ஆண்டவருக்கு கண்ணீரோடு நன்றி சொன்னேன். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அம்மாவுக்கு அடிக்கடிக்கு கேர்னஸ் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் செக்கப் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இசிஜி எக்கோ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீட்டில் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ அன்றைக்கி நைட்டே நான் ப்ரேயர் வச்சேன். ஏசப்பா அம்மாவுக்கு அடுத்த நாள் ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நான் அங்கிள்கிட்ட ப்ரேயரில் சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லை, நீ நல்லாதமாக இருக்க, உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்படி ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு பிரியமான ஏனோக் வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பிரியமானவனே, பிரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிற பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பார்கள். அடுத்த இந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருப்பார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படி விசுவாசம் வைத்து தேவனிடத்திலே பிரியமாயிருக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். இன்றைக்கு என்னென்ன பலன் உங்களிடத்தில் இல்லையோ அத்தனை பலனையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அது திருமண பலனா இருக்கலாம், வேலைக்கான பலனா இருக்கலாம், கற்பத்தின் பலனா இருக்கலாம், ஆயுசு பலனா இருந்தாலும் சரி, அத்தனை பலன்களையும் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். எப்பொழுதுன்னா இதுவரைக்கும் இயேசுவை விசுவசிக்காமல் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்களே, ஆனால் இயேசுவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக இந்த பூமியிலே ஜீவனை கொடுத்த தேவன் என்று யார் யார் இன்றைக்கு அறிக்கை செய்கிறீர்களோ அவர்களுக்கு என்னென்ன பலன் வேண்டுமோ அத்தனை பலனையும் ஆண்டவர் இன்றைக்கு ரிலீஸ் பண்ணுகிறார்.
பலன். கர்த்தரிடத்தில் பிரியமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலன். இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமானவன் என்று ஏனோக்கு மரிப்பதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றானா. அப்படின்னா உயிரோடு இருக்கிற நாட்களிலே சாட்சியின் வாழ்க்கை, மரித்ததற்கு பிறகு அல்ல. மரித்ததுக்கு பிறகு எவ்வளவு கொடியவனா இருந்தாலும், எவ்வளவு கொடூரமானா இருந்தாலும், போறவங்க வர்றவங்க எல்லாம் நல்ல மனுஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மரித்ததற்கு பிறகு. ஆனால் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் அவனுடைய நற்சாட்சி வெளிப்பட வேண்டும். காரணம், அவன் உயிரோடு இருக்கிற நாட்கள் இருக்கிற நற்சாட்சி தான் அவனுக்கு பரலோகத்தின் வாசலை திறக்கும். ஏனோக்கு அப்படித்தான் நற்சாட்சி பெற்றான். 65 வயது வரைக்கும் ஏனோக்கு குழந்தை இல்லை. ஆனால் 65வது வயதிலே மெத்தூசலாவை அவன் பெற்றெடுக்கிறான். தன்னுடைய முதல் பிள்ளையாகிய மெத்தூசலாவை 65வது வயதிலே, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு உயிரோடு இருந்த நாளெல்லாம் 365 வருஷம். இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பலன்களை கொடுப்பது மாத்திரமல்ல, தீர்க்காயுசை கொடுக்கிறார். 65 வயது வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். 65 வயது வரைக்கும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் உலக பிரகாரமாக சுற்றி கொண்டிருந்தவன். 65வது வயதிலே ஆண்டவரா கிருபையா இறங்கி அவனுக்கு மெத்தூசலா என்று சொல்லி ஒரு அருமையான பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளை பிறந்ததற்கு பிறகு அவனுடைய 66வது வயது தொடங்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அதுவரைக்கும் ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கு பதிலாக சத்துருவானவனோடு சஞ்சரித்து ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருந்தான். இந்த வசனம் சொல்லுகிறது, மெத்தூசலாவை அவன் பெற்ற பின், அதற்கு பிறகுதான் அவனுக்கு ரட்சிப்பு. அதன் பிறகு 300 வருஷங்களிலே ஒரு நாள் கூட அவன் பின்மாற்றம் ஆகவில்லை. 300 வருஷங்களும் ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அவருக்கு பிரியமானவன் என்று ஆண்டவரால் பெயர் பெற்றான். அவன் மரிப்பதற்கு முன்பாகவே பிரியமானவன், எனக்கு பிரியமானவன் என்று அவன் ஆண்டவரிடத்தில் பெயர் வாங்கினது மாத்திரமல்ல, அவன் 365 வருஷத்துல 65 வருஷத்தை வரையம் பண்ணினான். அவன் ரட்சிக்கப்பட்டது 65 வயது முடிந்ததற்கு பிறகு, தன்னுடைய முதல் பிள்ளையை பெற்றதற்கு பிறகு 300 வருஷங்கள் வாழ்ந்தான். அநேக பிள்ளைகளை பெற்றான், குமாரர்களை பெற்றான், குமாரத்திகளை பெற்றான், செல்வங்களை பெற்றான். ஆனால் ஆண்டவரை விட்டு விலகவில்லை. 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்து பின்மாற்றத்தை காணாமல் ஆண்டவரை பிரியப்படுத்தி அவருக்கு பிரியமானவன் என்கிற பெயரை பெற்றுக் கொண்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏனோக்காக காண்கிறார். இன்றைக்கு வரைக்கும் இருந்த உன்னுடைய பழைய அத்தியாயம் முடிவடைகிறது. இன்றைக்கு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இன்றிலிருந்து ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தது போல ஆண்டவரோடு சஞ்சரிக்கவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் இல்லாமல் ஆண்டவரை சந்திக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமாக அவருக்கு பிரியமானதை செய்து நீ மரிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருக்கு பிரியமானவர் என்கிற பட்டத்தை வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகத்தை வைக்கிறார். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம். அதனுடைய முடிவு என்ன ஆச்சுன்னா, 365வது வயசுல அவன் மரிக்கும் பொழுது நம்மளை போல சாதாரண மரணம் அவனுக்கு வரல. அவனை கொண்டு போய் எங்கேயும் அவனுடைய சடலத்தை புதைக்கல. அவன் உயிரோடு இருக்கும் பொழுது திடீரென்று காணாமல் போகப்பட்டான். அவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் பரலோகத்திலே ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்து இருக்கிறானாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கினுடைய ரகசியம் என்னன்னா, ஆண்டவரிடத்தில் பிரியமாயிருந்தான்.
ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அவன் பின்வாங்கவில்லை, பின்மாற்ற இஸ்ரவேலனாக அவன் ஒரு நாளும் மாறவில்லை. ஆண்டவரை பற்றி பிடித்து கலப்பையிலே கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கல. இன்றைக்கு பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி எந்த சூழ்நிலையிலும் பின்னிட்டு பார்க்க கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று பட்டத்தை வாங்குகிறது மாத்திரமல்ல, அதன் நிமித்தம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னுடைய சரீரத்திலே எந்தெந்த உறுப்புகள் செத்து போயிருக்கிறதோ, மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கின் அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளை ஆண்டவர் பிடுங்கி அறிகிறார். மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தில் இருக்கிற செத்து போன உறுப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு புதிதாய் மாற்றுகிறார். அவர் நெறிந்து போன நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் பாதுகாக்கிற ஆண்டவர், நெறிந்து போய் ஒடிந்து விழுகிற நிலைமையில் இருக்கிற கால்கள் நெறிந்து ஒடிந்து விழாது படிக்கும். மங்கி வேலை செய்து கொண்டிருக்கிற உன்னுடைய உறுப்புகள் அணைந்து நீ மரித்து போகாதபடிக்கும் மங்கி எரிகிற திரிகளை அணையாமல் பாதுகாக்கிற ஆண்டவர் இன்றைக்கு மங்கி வேலை செய்கிற உன்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறார். மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான். ஒருவேளை உன்னுடைய கற்ப பையே செத்து போச்சு, இத்தனை வருஷமாகி உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா 65வது வயதிலே அன்றைக்கு ஏனோக்குக்கு முதல் குழந்தையை கொடுத்து அதன் பிறகு அநேக குமாரர்களையும் குமாரத்திகளையும் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஜீவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். செத்து போனவனுடைய கற்பம் மரணத்தை காணாதபடிக்கு ஜீவனுள்ள தீர்க்கதரிசிகளை உருவாக்கும்படிக்கு கர்த்தர் அந்த கற்பப்பையை இன்றைக்கு ஜீவனுள்ளதாய் புதிதாய் மாற்றுகிறார். செத்து போன கற்பங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. செத்து போன கிட்னிகளை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். செத்து போன லங்ஸ், செத்து போன லிவர், செத்து போன கண்களில் உள்ள நர்வ்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொன்னீரே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் வீழ்ந்து கிடந்த நிலைமையிலே என் பிள்ளைகள் வந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் வீழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே என் பிள்ளைகள் கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறார்கள். என் பிள்ளைகளை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார். உமக்கு பிரியமான பிள்ளைகள் அல்லவா, உமக்கு பிரியமான நேசகுமாரத்தி அல்லவா ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேல் நீர் பிரியம் வைத்தபடியினால் என் பிள்ளைகளுக்காக உம்முடைய ஜீவனையே இந்த பூமியிலே கொடுத்தீரே. மற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பீரோ? நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே, என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களே. நம்பினவர்களை கைவிடாத தெய்வமே, கோரேசனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு புறமார்க்கத்தில் உள்ள ஒரு ராஜாவாய் இருந்தால் அவனுக்காக பூட்டப்படாத வாசல்களை திறந்த தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு பூட்டப்படாத வேலை வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வருமானத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். என் பிள்ளைகளுக்கு மூடாத வாசல்களை நீர் திறந்து தார். நிற்காத வருமானத்தை நீர் திறந்து தார். நிற்காத அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு நீர் திறந்து தார். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in.
மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.